அங்க ஆட்சி அதிகாரத்தில் இருக்கு. இங்க திமுக கூட்டணி ஆட்சியில் இருக்குது. தண்ணியை திறந்து விடணும் ராகுல் காந்தி ஏன் இன்ன வரைக்கும் ஒரு வார்த்தை பேசல? பேச மாட்டான். அவனுக்கு காவேரி பிரச்சனை இல்ல, அவனுக்கு இங்க முல்லை பெரியாறு பிரச்சனை கிடையாது, அவனுக்கு தமிழர்கள் பிரச்சனை உரிமை அதெல்லாம் அவனுக்கு பிரச்சனை கிடையாது. அவனுக்கு பிரச்சனை மத்தியில பாஜக ஆட்சிக்கு வரக்கூடாது, காங்கிரஸ் ஆட்சிக்கு வரணும், இவ்வளவுதான். ஐயா ஸ்டாலின் விமர்சிக்கிறாராம் பாஜக கூட்டணியை. நேருக்கு நேரா எதிர்க்க துப்பு இல்லைங்க அவங்களுக்கு. நான் தான் சொன்னேன்ல பேக்கரி டீலிங். அந்த பேக்கரி டீலிங் பண்ணி கனிமொழிக்காக தூத்துக்குடி தொகுதியை விட்டு கொடுத்துட்டு இங்க கோயம்புத்தூர் அண்ணாமலைக்காக விட்டு கொடுத்துட்டு பேக்கரி டீலிங் போட்ட இந்த திமுக இன்னைக்கு விமர்சிக்கிறாராம் பிரதமர் மோடியை. வேடந்தாங்கள் அது எப்படி? தமிழ்நாடு வேடந்தாங்கள் பறவைகள் சரணாலயமா? நீங்க பாட்டு வந்துட்டு போயிட்டு இருக்கிறீங்க. இப்ப வருகிட்டு இருக்கிற ஆட்சியுடைய பிரதமர் இவ்வளவு நாள் எங்க போனீங்க? இல்ல நான் கேட்கிறேன், வேடந்தாங்கள் பறவைகள் சரணாலயத்துக்கு பறவை வர்றது போல சும்மா சும்மா வந்துட்டு போறீங்களே. ஆகாத வகையில் நான் வன்மையா கண்டிக்கிற சீடி சக்கர சித்தப்பா, ஏற்று எழுது டக்கப்பா, எதுவும் இல்லைன்னா டீ கடையில போய் உட்காந்து ஓரமா சாத்தப்பா. ஆகாத வகையில ஸ்டாலின் வயசு அவங்களுக்கே பிடிக்கல போல இருக்கு. அப்பன்னு எதாவது போட்டு விட்டாங்க. எங்களை நோக்கித்தான் இருக்கு. அதான் சொல்றாங்க, கர்த்தருடைய முகம் எங்களை பார்த்தா இருக்கு. பாக்குறாங்கல்ல ஒரு மணி, இந்த ஒரு மணி வெயில், உச்சி வெயில்ல இந்த இனத்திற்கு மக்களுக்கு பேசுகின்ற ஒரு தலைவர் யாராவது ஒருத்தரை காட்டுங்க. ஐயா ஸ்டாலின் பேசுவாரா? ஐயா உதயநிதி ஸ்டாலின் பேசுவாரா? ஐயா ராகுல் காந்தி பேசுவாங்களா? யாரும் பேச மாட்டாங்க. இந்த மோடியினுடைய ஆட்சியை கேள்வி கேட்க வேண்டிய இந்த ராகுல் காந்தி எதுக்கு வாய் மூடி அமைதியா இருக்கணும்? நீங்கள் நினைத்தால் சிஏஜி அறிக்கை குறித்து பேசலாம். ராகுல் காந்தி சிஏஜி அறிக்கை குறித்து எங்கேயாவது பேசியது உண்டா? தேர்தல் பத்திரங்கள்ல முறைகேடு நடந்திருக்கு. அந்த தேர்தல் பத்திர முறைகேடை நாடெங்கும் கொண்டு போய் சேர்க்கணும். அப்பதான் பாஜகவை நீங்க வீழ்த்த முடியும். அதுக்கு ராகுல் காந்தி ஏதாவது சிறப்பு திட்டம் போட்டிருக்காரா? திமுக ஏதாவது சிறப்பு திட்டம் போட்டிருக்கா? ஐயா முக ஸ்டாலின் குறைந்தபட்சம் காங்கிரஸோட கூட்டணி வச்சிருக்கவர் காவிரி நதிநீர் உரிமையை பெற்றுக் கொடுக்க முடியல அவரால். அவர் எப்படி இந்த இந்தியாவை பாதுகாப்பாரு? ஐயா ஸ்டாலின் சொல்றாரு, இந்தியாவை பாதுகாக்க நீங்க எல்லாரும் ஒண்ணு கூடுங்க, இந்தியாவை மீட்க நீங்கள் இந்தியா கூட்டணிக்கு வாக்களிங்க. இந்தியாவை யாரிடமிருந்து மீட்பது? இந்த தேசிய கட்சிகள் தான் மீட்கணும். ஏன்னா தேசிய கட்சிகள் அதிகாரத்தில் இருக்கிறதுனால காங்கிரஸ் இப்ப அதிகாரம், தேசிய கட்சி காங்கிரஸ் அங்க கர்நாடகா ஆட்சி அதிகாரத்தில் இருக்கு, தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கூட்டணியில் திமுக அதிகாரத்தில் இருக்கு. என்ன உரிமையை நீ பெற்று கொடுத்துட்ட? தேசிய கட்சி இருந்தா இது நடக்காது. அங்க ஒரு மாநில கட்சி, இங்க ஒரு மாநில கட்சி அதிகாரத்தில் இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது இங்கு தண்ணி நமக்கு கிடையாது, காவிரில தண்ணி கொடுக்க முடியாது சொல்லிட்டானா? சரி, இங்க இருந்து அரிசி பருப்பு காய்கறி வெண்டைக்காய் சுண்டைக்காய் எதுவும் வராது, மின்சாரம் வராது, எங்களுடைய நரிமணம் பெட்ரோல் வராது, எங்களுடைய நிலக்கரி உனக்கு வராது, எந்த வளங்களும் இங்க இருந்து கர்நாடகா கிடையாது. அது மாநில கட்சி அதிகாரத்தில் இருந்தால் மட்டும்தான் அதை செய்ய முடியும். நீ கேட்டு பெறணும்ல. எங்க உலக நதிநீர் ஆணையம் சொல்லுது, ஒரு நதி எந்த நாட்டுக்குள்ள அதிகமாக பாயுதோ அந்த நாட்டுக்கு தான் அந்த நீரினுடைய உரிமை, நதிநீரினுடைய உரிமை அந்த மாநிலத்துக்கு அந்த நாட்டுக்கு தான் இருக்குன்னு உலக நதிநீர் ஆணையம் சொல்லுது. நீங்க இந்தியாவும் பாகிஸ்தானும் பகை நாடுங்க. இந்தியா பாகிஸ்தானுக்கு உள்ள நடுவுல ஒரு ஆறு ஓடுது. இதுவரை அந்த ஆத்துல தண்ணி கொடுக்க முடியாதுன்னு பாகிஸ்தான்காரன் சொன்னதும் கிடையாது, இந்தியாக்காரன் தண்ணி வேணும்னு போராடினதும் கிடையாது. அது தண்ணி வந்துகிட்டே தான் இருக்கு. ஏன்னா அதிக நிலப்பரப்பு அது இந்தியாவில் ஓடுது, அதுல உரிமை இந்தியாவுக்கு தான் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இந்தியா பாகிஸ்தான் பகை நாடு, அவனே நமக்கு தண்ணி கொடுக்கிறான். பக்கத்தில் இருக்கிற இந்த பிள்ளக்கா மாநிலம் கர்நாடகா நமக்கு தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறான், இனவெறி பேசுறான். அவன் இனத்தின் அடிப்படையில் தமிழ்நாட்டுக்கு தமிழனுக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லைங்கிறான். அது பாசிசமா இல்லையா? அது இனவெறி கிடையாதான். நாங்க தமிழர்கள் எங்களுக்கான உரிமையை கொடுங்கடான்னு போராடினா இனவெறியர்கள், பாசிஸ்டுகள், சாவனிஸ்டுகள் அப்படிங்கிறான். எங்களை பார்த்து நாங்கள் இனவெறியர்களா? ஒட்டுமொத்த இனத்துக்கும் சேர்த்து பேசணும். இப்ப இந்திய நாடாளுமன்றத்தில் என்ன நடக்குது? காங்கிரஸ் கட்சினா அது தேசிய கட்சி, சும்மா பூசி முழுகுவான். அப்படி இருக்கக்கூடாது. எங்களுடைய காவிரி நதிநீர் உரிமை பிரச்சனைக்கு, எங்களுடைய கச்சத்தீவு பிரச்சனைக்கு, எங்களுடைய முல்லை பெரியாறு பிரச்சனைக்கு, எங்களுடைய பாலாற்று பிரச்சனைக்கு, எங்களுடைய கெயில் எரிவாயு பிரச்சனைக்கு, எங்களுடைய மீத்தேன் ஹைட்ரோகார்பன் பிரச்சனைக்கு வட மாநிலத்தில் சீக்கியர் பேசணும், மணிப்பூர்ல இருக்கிறவங்க பேசணும், வழி மாநில மிசோரத்தில் இருக்கிறவங்க எனக்காக பேசணும். அதுதான் தேசிய இனங்களுடைய ஒற்றுமை. என்னுடைய பிரச்சனை இங்க நாசகர திட்டம் வந்தால் இது நாளைக்கு மணிப்பூருக்கு வரும், இது நாளைக்கு கேரளாவுக்கு வரும், இது நாளைக்கு ஆந்திராவுக்கு வரும், கர்நாடகாவுக்கு வரும், இந்த திட்டம் நாளைக்கு குஜராத்துக்கு வரும், நாளைக்கு பஞ்சாபுக்கு வரும், ராஜஸ்தானுக்கு வரும். இப்படி பேசி அவனுக்கு புரிய வைக்கணும்.
அதை புரிய வைக்கிற வேலை இந்த 39 பாராளுமன்ற உறுப்பினர் என்னைக்காவது ஒருத்தர் பண்ணியிருக்காங்களா? இங்க போராடினா நாடாளுமன்றத்தை முற்றுகையிட்டு போராடும் பொழுது ஒன்னு திமுக போராடும், இல்ல அதிமுக பாராளுமன்ற உறுப்பினர்கள் போராடுவாங்க. குறைந்தபட்சம் இந்த 39 பாராளுமன்ற உறுப்பினர்கள், இது இல்லாம ராஜ்யசபா உறுப்பினர்கள், இவங்க எல்லாரும் சேர்ந்து நின்று தமிழ்நாட்டு உரிமைக்காக போராடி யாராவது பார்த்ததுண்டா? பார்க்க முடியாது. ஏன்னா இவர்களுக்குள்ளே ஒற்றுமை இல்லையே. அப்படித்தான் நாங்க சொல்ல வர்றோம். இப்ப ஒற்றுமையாக இங்க போராடி வலுவான குரலாக நாடாளுமன்றத்தில் ஒலிக்கணும்னா ஒரே வழிதான் இருக்கு. நீங்கள் தமிழர்களை தேர்ந்தெடுத்து அனுப்பணும். இங்க திராவிட கட்சிகள், தேசிய கட்சிகள் இப்படி கூட்டு போட்டு ஒருபொழுதும் இந்த மண்ணை மீட்க முடியாது. பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த ஐயா நரேந்திர மோடி அவர்கள் சமீபத்தில் தமிழ்நாட்டுக்கு வர்றாரு. அமித்ஷா சமீபத்தில் தமிழ்நாட்டுக்கு வர்றாரு. நேற்று ஜேபி நட்டா புதுச்சேரிக்கு வந்திருக்காரு. அடுத்ததாக திருப்பி தமிழ்நாட்டுக்கு வருவதாக ஜேபி நட்டா சொல்லியிருக்கிறாங்க. இப்ப நம்ம இதெல்லாம் பார்க்கும்பொழுது ரோட் ஷோ நடத்துறாங்கல்ல, இந்த ரோட் ஷோல என்னாச்சு? அந்த வண்டி வந்தோன்னு எடுத்துக்கலாம் இருங்க, வண்டி வரட்டும்னா ஏன் அவசரப்படுறீங்க? அப்ப இவர்கள் வரும்பொழுது இப்ப பத்திரிகைகள் எழுதுறாங்க, பாரதிய ஜனதா கட்சியினுடைய இந்த ரோட் ஷோ நிகழ்ச்சி பிசுபிசுத்தது. என்ன பிசுபிசுத்தது? ஒண்ணும் இல்ல, எல்லா தமிழர்களும் ஓட்டு போட முடியாதுன்னு காரி துப்பிட்டான், அதனால பிசுபிசுத்தது அப்படின்னு எழுதிக்கிட்டு இருக்காங்க. இந்த பாரதிய ஜனதா கட்சி இந்த மண்ணுக்கு செய்த ஏதாவது ஒரு நன்மையை அந்த பாரதிய ஜனதா கட்சியின் இருக்கிற பிரமுகர்கள், அங்க இருக்கிற வேட்பாளர்கள் யாராவது பேசுவாங்களா? இப்ப அவர்களோட கூட்டணி வச்சிருக்காரு நம்ம அண்ணன் அன்புமணி ராமதாஸ், அவரு சொல்லுவாரா பாரதிய ஜனதா கட்சி இந்த சாதனையை செஞ்சிருக்குன்னு? அண்ணன் பாரதிய ஜனதா கட்சியில வந்து கூட்டணி வச்சதுனால அண்ணன் அன்புமணி என்ன நினைச்சிட்டாரு, கட்சி எப்படியாவது வளர்த்தரலாம், ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், ஒரு எம்பி இல்லாம அது ஆளுங்கட்சியா வந்துட்டா ஒரு அமைச்சர் பொறுப்பு அப்படி நினைச்சிட்டாரு. அண்ணன் அன்புமணிக்கு தெரியாது, அந்த ஆடு இருக்குல்ல, ஆடு அண்ணாமலைங்கிற ஆடு, அது ஏற்கனவே ரெட்டலையில 2 இலையும் தின்னு இன்னைக்கு மொட்டை குச்சியா நிறுத்திட்டு போயிருச்சு. அடுத்து மாம்பழத்தை தின்னுட்டு சப்பி கொட்டையை கீழே போட போகுது. பாமகங்கிற கட்சியே இல்லாம போகுது. இது நடக்கத்தான் போகுது. நீங்க வேணா பாருங்க, அண்ணாமலை இதை செய்வாரு. அண்ணாமலைக்கு கொடுக்கப்பட்டிருக்க வேலை பாரதிய ஜனதா கட்சியை வளர்க்கிறது இல்ல, இங்க இருக்கிற மாநில உரிமை பேசக்கூடிய எல்லா கட்சிகளையும் அழிப்பது. எங்க அண்ணன் அன்புமணி ராமதாஸ் 108 கொண்டு வந்தாருல, அந்த 108 கொண்டு வந்து இவ்வளவு ஆண்டு காலம் ஆச்சு. அதன் பிறகு ஒரு வளர்ச்சி திட்டத்தை இவர்கள் கொண்டு வர முடிஞ்சதா? ஏன்னா தமிழர்களுக்கு மட்டும்தான் அந்த அறிவு இருக்கும். அதனாலதான் அண்ணன் அன்புமணி ராமதாஸ். ஆனா இன்னைக்கு அண்ணன் அன்புமணி போய் பாஜக சேர்ந்து அவங்க கூட கூட்டணி வச்சு என்ன மாற்றத்தை கொடுக்க போறீங்க? 10 ஆண்டு காலம் ஐயா மோடி அவர்கள் பாஜக ஆட்சி காலத்துல உங்களுடைய நீங்கள் கேட்ட இடஒதுக்கீட்டை அங்கீகரிச்சாங்களா? மத்திய அரசாங்கம் அங்கீகரிச்சதா? 10 விழுக்காடு இடஒதுக்கீடு கேட்டீங்களே, அதை அதிமுக கொண்டு வந்துச்சு, அதை திருப்பி ரத்து பண்றாங்க. திருப்பி நீதிமன்றத்துக்கு போறீங்க. அன்னைக்கு கண்ணீர் விட்டு கதறினீங்களே, ஆனந்த கண்ணீர் விட்டீங்களே அண்ணன் அன்புமணி, இன்னைக்கு அந்த ஆனந்த கண்ணீருக்கு முற்றுப்புள்ளி வச்சது இந்த பாரதிய ஜனதா கட்சி தானே. அப்புறம் எப்படி அவங்க கூட போய் கூட்டணியில் நிக்கிறீங்க? உங்களுக்கு உங்கள் மீது இருக்கக்கூடிய வழக்கு, அந்த வழக்குக்கு பயந்து அண்ணன் அன்புமணி போய் சமரசம் ஆயிட்டாரு. அதே போல இந்த பக்கம் அதிமுக கூட்டணியில் தேமுதிக, அவங்க தேமுதிக எல்லாம் ஒன்னா நின்று ஜனநாயகத்தை மீட்போம், எங்க சித்தப்பு எடப்பாடி பழனிசாமி ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம். ஒத்த விரல் அடிச்சா தம்பி ஒருத்தன் தான் இதுல பேசிட்டு இருந்தான், ஆரணி இந்த நாடாளுமன்றத்துல தான் தம்பி ஒருத்தன் சொன்னான், ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம். ஒத்த விரலால் ஓங்கி அடிச்சா இப்பெல்லாம் எறும்பே சாவ மாட்டேங்கிறா, எப்படா நீ இந்த நாட்டை மீட்பு அப்படின்னு கேட்கிறான். எடப்பாடி பழனிசாமி 4 ஆண்டு காலம் இதே பாஜகவோட கூட்டணியில் இருக்கும் பொழுது இந்த மண்ணின் உரிமைகளை, மண்ணின் நதிநீர் உரிமையை அல்லது நிதி உரிமைகளை, நிதி ஆதாரத்தை பெற்றுக் கொடுத்திருக்கிறாரா? ஐயா எடப்பாடி பழனிசாமி ஒன்றும் செய்யல.
அப்படி இவர்களுக்கு நீங்கள் வாக்களித்து இவர்களை வெல்ல வைத்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. திமுக கூட்டணியோ அதிமுக கூட்டணியோ பாரதிய ஜனதாவுடைய கூட்டணியோ இந்த மண்ணின் உரிமைகளுக்காக நிற்க போறது இல்லை. இந்த மண்ணின் உரிமைகளுக்காக, இந்த மக்களின் நலனுக்காக கடைசி வரை உறுதியாக நிற்கிறது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். நாங்கள் எண்ணற்ற போராட்டங்களை செஞ்சிருக்கிறோம், எண்ணற்ற பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறோம். எங்களை பார்த்து சொல்லுவோம், நீங்க ஒரு கவுன்சிலர் கூட கிடையாதுங்க, ஒரு கட்சி, நீங்க எப்படி நீங்க வெல்ல முடியும்? நீங்க நாடாளுமன்றத்துக்கு போய் என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கான பிரதமர் வேட்பாளர் யாரு? எங்களுக்கான பிரச்சனைகள் தான் எங்களுக்கான பிரதமர் வேட்பாளர்களே. நாங்க எங்கள் உரிமைகளுக்காக பேசுறோம். இப்ப நதிநீர் உரிமை குறித்து பேசுறோம்ல, நதிநீர் பிரச்சனை குறித்து பேசுறோம்ல, அதுதான் எங்களுக்கு பிரச்சனை, அதுதான் எங்களுடைய பிரதமர் வேட்பாளர். அதை யார் தீர்ப்பா? நாங்க தான் தீர்ப்போம். அப்ப நாங்க தான் பிரதமர் வேட்பாளர். எங்க அக்கா பாக்கியலட்சுமி இருக்காங்கல்ல, அவங்க நாடாளுமன்றத்தில் போய் கேட்பாங்க, எங்களுக்கான நதிநீர் உரிமையை கொடுக்கறியா இல்லையா? கொடுக்க முடியாதுன்னா எங்களை இந்த மாநிலத்தில் இறையாண்மை கொண்ட இந்த தேசத்தில் எதற்காக வைத்திருக்கிற? எங்களுக்கு குடிக்கிற நீரை கூட கொடுக்க முடியாத நீங்கள் எந்த உரிமையை கொடுக்க போறீங்க? இந்த கேள்வியை கேட்கணும்ல. நாடாளுமன்றத்தில் இதுவரை கேட்காத இவர்கள் அடுத்த 5 ஆண்டு காலத்தில் கேட்பார்கள் என்று எதை வைத்து நாம நம்புவது? போதும், நம்பி ஏமாந்தது போதும். 75 வருஷமா ஏமாந்துட்டீங்க. மேற்கொண்டு இந்த திமுக, காங்கிரஸ், இந்த அதிமுக, இந்த பாஜக இவர்களுக்கே வாக்களிப்போம். நான் என்னங்க பண்றது? சூரியனுக்கே கையை போகுது, நாங்க ரெட்டலைக்கே கையை போகுது, தாமரைக்கே கையை போகுது, நான் கையை நறுக்கி விட்டுருங்க. தேவையில்லை, அப்படி ஒரு கை நமக்கு தேவையே இல்லையே. என்ன உரிமைகளை பெற்றுக் கொடுக்குறாங்க? எதுக்காக இந்த மக்கள் போராடும்? எதுவுமே தெரியாத, இந்த பிரச்சனைகள் வழி குறித்து தெரியாத, இந்த பிரச்சனை, இந்த தொகுதியினுடைய பிரச்சனைகள் குறித்து தெரியாத பாராளுமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுத்து என்ன பயன்? கடந்த முறை இங்க நின்ன அண்ணன் விஷ்ணு பிரசாத் இந்த தடவை கடலூர்ல போய் நிக்கிறாரு. ஏன்? ஆரணி நாடாளுமன்ற தொகுதியை வளர்த்துட்டீங்களா? இங்க எல்லா பிரச்சனையும் தீர்த்து வச்சுட்டீங்களா? இங்க அடிப்படை குடிநீர் வசதிகள் சரி செய்யப்பட்டுச்சா? இங்க மருத்துவம் எல்லாருக்கும் தரமா கிடைக்குதா? இங்க கல்வி நிலையங்கள் எல்லாம் மேம்படுத்தப்பட்டுச்சா? இந்த நாடாளுமன்ற தொகுதி முழுக்க சாலைகளை போட்டு பராமரிச்சு எல்லாத்தையும் சாய்ச்சு கிழிச்சிட்டாரா? இங்க நின்னவர் இன்னைக்கு கடலூர்ல போய் நிக்கிறார் விஷ்ணு பிரசாத். இங்க திமுகவினுடைய வேட்பாளர் அண்ணன் தரணி. இப்ப என்ன நடக்க போகுது? இதுல மாற்றம், இதனால எந்த மாறுதலும் இருக்க போறது இல்லை. ஒளிவாங்கி சின்னத்தில் வாக்களித்து அக்கா பாக்கியலட்சுமியை நாடாளுமன்றத்துக்குள்ள உள்ள அனுப்புங்க. நாடாளுமன்றத்திற்குள்ள எங்களுக்கான பிரச்சனைகளை, எங்களுக்கான தீர்வுகளை நாங்களே முன்வைக்கிறோம். அங்கதான் சொல்றோம்ல, இங்கு தொழில் வளர்ச்சி இல்ல. தொழில் வளர்ச்சி இல்லாமல் போனதுக்கு காரணம் இவர்களுடைய மெத்தன போக்கு, இவர்களுடைய பொருளாதார கொள்கை. இது எல்லாத்திலையும் மாற்றம் கொண்டு வரணும். அதனால தான் நாங்கள் முன்வைக்கிறோம் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம். இங்க அடிப்படையவே மாற்ற வேண்டியது இருக்கு. அப்படி அடிப்படையே மாற்றுவதற்காக, மாற்றத்தை கொண்டு வருவதற்காக தேர்தலாக இந்த தேர்தலை நாங்க பார்க்கிறோம். ஏற்கனவே 32 லட்சம் பேர் இந்த மாற்றத்தை நோக்கி நகர்ந்திருக்காங்க. 500 ரூபாய் கொடுத்தான், குவாட்டர் கொடுத்தான், கோழி பிரியாணி கொடுத்தான். தேர்தலில் 2021 தேர்தலில் 1000 2000 காசு கொடுத்தான். கோடி கோடியா கொட்டி செலவு செய்தும், இவ்வளவு காசு புரண்ட பொழுதும், இவ்வளவு பணநாயகம் இருந்த பொழுதும் 32 லட்சம் வாக்காளர்கள் நேர்மையக்காக எங்களுடைய விவசாய சின்னத்தில், அன்னைக்கு இருந்த நாம் தமிழர் கட்சிக்கு இருந்த சின்னத்தில் வாக்களித்த 32 லட்சம் பேர். அந்த 32 லட்சம் பேர் 1 கோடி பேருக்கு மேலாக மாறுவது உங்கள் கைகள் தான் இருக்கு. 40 தொகுதியிலும் 40 புலிகளை தேர்ந்தெடுத்து அண்ணன் வேட்பாளராக நிறுத்தியிருக்கிறாரு. அந்த 40 புலிகளும் நாடாளுமன்றத்துக்குள்ள உள்ள போய் கட்சித்தா எப்படி இருக்கும்ங்கிறத இந்த தேர்தல் களத்தில் நீங்கள் முடிவு செய்யணும். உங்கள் கையில் வைக்கக்கூடிய அந்த மைக்கு நீங்கள் நன்றிக்கடனாக மைக்கு சின்னத்திற்கு வாக்களித்து எங்கள் அக்கா பாக்கியலட்சுமியை நாடாளுமன்றத்துக்குள்ள உள்ள அனுப்புங்க. நாடாளுமன்றத்தையே நாங்கள் கேள்விகளால் துளைத்து எடுப்போம். எங்கள் மீது நம்பிக்கை வைத்து இவ்வளவு 32 லட்சம் வாக்காளர் வாக்களிச்சாங்க. நம்புங்க. யார் யாரையோ நம்பிட்டீங்க. வந்தவன் போனவன் எல்லாம் நம்பி, கதைவசனம் எழுதுனதுக்காக கலைஞரை நம்பி, படத்தில் நடிச்சதுக்காக எம்ஜிஆரை நம்பி, அவங்க கூட இருந்த இந்த படத்தில் நடிச்சதுனால அம்மையார் ஜெயலலிதாவை நம்பி, இப்ப கடைசியாக ஐயா கலைஞரனுடைய பையங்கிறதுக்காக ஸ்டாலினை நம்புனீங்க. அடுத்து அவருடைய பையன் உதயநிதிங்கிறதுனால அவரையும் நம்புனீங்கன்னா உங்களை யாராலும் காப்பாற்ற முடியாது. காப்பாற்றுறதுக்கு ஒரே வாய்ப்பு பிரபாகரன் பிள்ளைகள், அண்ணன் சீமானின் தம்பிகள், எங்களுக்கு தம்பி தங்கைகளுக்கு வாக்களித்து எங்களை அதிகாரம் மையப்படுத்துவது மட்டும்தான் இந்த மண்ணுக்கான ஒட்டுமொத்த மீட்சியாக இருக்கும். ஒளிவாங்கிய சின்னத்தில் நீங்கள் செலுத்துகின்ற ஒவ்வொரு வாக்கும் இந்த இனத்தின் வலியை, இந்த இனத்தினுடைய உரிமைகளை, இந்த இனத்தினுடைய ஆயாத அந்த காயங்களை ஆற்றுவதற்கு ஒளிவாங்கி சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். அக்கா பாக்கியலட்சுமி அவர்களுக்கு வரிசை எண் 9 இருக்கு. தேடி கண்டுபிடிச்சு குத்துங்க. சின்னத்தை மங்களா போடுவான், திருப்பி வைப்பான், எப்படி இருந்தாலும் சரி. வரிசை எண் 9 அக்கா கு பாக்கியலட்சுமி அவர்களுக்கு ஒளிவாங்கிய சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். நாடாளுமன்றத்தை நாம் தமிழர் மன்றமாக மாற்றுவோம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர், நாமே தமிழர்.